சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதல்வர் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரா வெளியான தகவலால் பரபரப்பு. அதிமுகவில் பல குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பலரும் முயற்சி செய்கிறார்கள். முதல்வராக பலரும் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் முதல்வராக வருவதற்கு தகுதியானவர் விஜயபாஸ்கர் தான் என்று எடப்பாடி கூறியதற்கு காரணம் என்ன? அதாவது திமுகவை விமர்சனம் செய்துள்ளாரா அல்லது அதிமுகவில் முதல்வர் பதவிற்கு தகுதியானவர் செங்கோட்டையன் தான் என்பது சமீபத்தில் பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருந்தது. அவரை மட்டம் தட்டும் விதமாக விஜயபாஸ்கரை உயர்த்தி பேசியுள்ளாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. விஜயபாஸ்கர், ஜெயக்குமார் போன்றவர்கள் எடப்பாடியின் விசுவாசிகள்தான். இதனால்தான் ஜெயக்குமார் பேசுவதை விட விஜயகுமாரை முன்னிறுத்தினால் அவர் டாக்டர். அது மட்டுமல்ல, அதிமுகவின் ஆட்சியில் மருத்துவத்துறையில் மிக முக்கியமான பல சாதனைகளையும் கொரோனா காலகட்டத்தில் படைத்தார். இதனால்தான் விஜயபாஸ்கர் கூட முதல்வர் வேட்பாளருக்கு தகுதியானவர். ஆனால் பலரும் முதல்வராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று மறைமுகமாக செங்கோட்டையனை தாக்கியுள்ளது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், அப்பொழுதுதான் அதிமுக வெற்றியடையும் என்று தகவல்களையும் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு வேளையில்தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு பரபரப்பையும் அதிமுகவில் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது தவறுதான் என்று பலரும் கூறி வருகிறார்கள். ஆனால் அவரிடம் கேட்டபொழுது, நான் திமுகவில் ஸ்டாலினையும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதியும் தான் கூறினேன். இதை மற்றவர்கள் தவறாக நினைத்தால் நான் என்ன செய்வது என்பதற்கேற்ப அதிமுகவின் நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தன்னுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகிகள் இருக்க வேண்டும், தன்னை எதிர்ப்பவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடாது என்பதுதான் எடப்பாடியின் நோக்கம். அதைத்தான் ஓபிஎஸ்ஸிற்கும் செய்தார், டிடிவி தினகரனுக்கும் செய்தார். சசிகலா ஏன் அதிமுகவில் முதல்வராக தேர்வு செய்ய வேண்டும் என்று சசிகலா அவர்கள் கூறிய பொழுது காலில் விழுந்த எடப்பாடி கடைசியில் சசிகலாவையே அதிமுகவில் விரட்டியடித்ததும் எடப்பாடி தான். எடப்பாடி கூறியது தவறா சரி என்பதை